வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான தரஷ் என்ற லேட்டஸ்ட் திரைப்படத்தை விளக்க போகிறேன். நண்பர்களே, இந்த படத்தை கதை ஹார்பர் எட்ஜ் என்ற ஒரு சிறிய கடற்கரை நகரத்திலிருந்து தொடங்குது. அங்கே புயல் வர்றது சாதாரண விஷயம். ஆனால் இந்த முறை வானிலை ஆரம்பத்திலிருந்து விசித்திரமாக இருக்கிறது. விடிய காலைக்கு முன்பே வானம் முழுவதும் இருட்டாகி விடுகிறது. கடல் நகரத்துக்குள் நுழைய திட்டமிடுவது போல் காற்று அவ்வளோ வேகமாக வீசுது. மழை இடைவிடாமல் பேஞ்சிட்ருக்கு. ஒட்டுமொத்த நகரமும் பதத்தட்டில் இருக்குது. இங்கே நம்ம டக்கோட்டா என்ற ஒரு கதாபாத்திரத்தை பார்க்குறான். டக்கோட்டா தன் வீட்டை தனியாக இருக்கிறா. அவளது தாயார் இறந்த 3 மாதங்களே ஆவதா அவளோட வாழ்க்கை ஏற்கனவே மிகவும் குழப்பமாக இருக்குது. அன்று முதல்ல அவள் அந்த வீட்டை தனியாக வாழ்ந்து வரா. வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் அவளுக்கு தாயின் நினைவூட்டுகிறது. சமையலறையின் வாசனை, சோஃபா, ஃபோட்டோ ஃப்ரேம் இன்னும் எல்லாத்துலேயும் அவங்க அம்மாவோட நினைவு தருது. அதனால தான் அவள் வீட்டை விட்டு வெளியவே போக விரும்பலை. அவளை பொறுத்தவரை இது வெறும் வீடு இல்லை, அவளோட தாயோட கடைசி அடையாளம். டக்கோட்டா ஒரு சாதாரண வேலையை தான் செஞ்சு கொண்டுட்ருக்காங்க. அவள் காலையிலே மளிகை பொருளை ஆர்டர் செய்ய முயற்சிக்கிறாள். பால், ரொட்டி மற்றும் பேட்டரி போன்ற சில அடிப்படை விஷயங்களை வாங்க நினைக்கிறாள். ஆனால் கடைகள்காரர்கள் மறுத்து விடுறாங்க. ஏன்னா வானிலை மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குது. சீக்கிரம் கடையை மூடுவதாக கூறுறாங்க. டக்கோட்டா இதனால் எரிச்சல் அடைகிறா. அதனால் அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது காட்சி இன்னும் விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் இருக்குது. அக்கம் பக்கத்தின் அனைவரும் பீதியில் இருப்பதை அவள் பார்க்குறா. மக்கள் தங்கள் கார்களில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அங்கேருந்து ஓடிக்கொண்டுட்ருக்காங்க. குழந்தைங்களை அழைத்து போகிறாங்க. வீடுகளை பூட்டுறாங்க. அனைவரும் அங்கேருந்து தப்பிக்க தயாராக இருக்காங்க. இதை பார்த்து டக்கோட்டாவுக்கு பதட்டம் ஏற்படுது. டக்கோட்டாவோட அடிக்கடி பீதி அதாவது பேனிக் அட்டாக் ஏற்படும். அவளோட தாய் இறந்த பிறகு இது இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போது அவளது ஃபோனுக்கு ஒரு அழைப்பு வருது. அது அவளது மாமா டோல். இன்னும் அந்த டோல் ஒரு கடற்கரை பயாலஜிஸ்ட். அவருக்கு கடல் புயலை பற்றி நன்றாக தெரியும். அவர் டக்கோட்டாவோட நிலைமை மிகவும் சீரியஸாக இருப்பதாக நேரடியாக சொல்கிறார். முதல்ல சாதாரண சூறாவளியாக தான் தெரிந்த புயல் ஒரு இரவு கேட்டகரி 5 ஆக மாறி நேரடியாக ஹார்பர் எட்ஜை நோக்கி வருது. டோல் அவளை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற சொல்கிறா. 2 மணி நேரத்தை அவளை அழைத்து செல்ல வருவதாக கூறுறான். டக்கோட்டா தயங்குறா. தனது இங்கேருந்து சென்றால் தாயோட நினைவுகள் விட்டு செல்ல நேரிடும்னு சொல்லி அவள் பயப்படுறா. அதனால் வீட்டை விட்டு வெளியேற அவள் விரும்பலை. டோல் அவளுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறான். நினைவுகள் வீட்டில் இல்லை, உனக்குள்ள தான் இருக்குது. முதல்ல உயிர் பிழைப்பது தான் முக்கியம்னு சொல்லி கூறுறான். இங்கேருந்து பல உணர்ச்சிகரமான தருணங்கள் நடக்குது. இறுதியில் டக்கோட்டா ஒத்துக்கொண்டு காத்திருக்கதாக சொல்கிறான். அழைப்பு துண்டிப்பக்கப்படுத்து டக்கோட்டா இன்னும் உணர்ச்சி வசப்படுறா. அவள் வர என்ட்ரன்ஸு ஹாலுக்கு போய் ஒரு டிஜிட்டல் ஃப்ரேமை செய்கிறா. அதில் அவளோட தாய் பழைய வீடியோ கதையும் புகைப்படங்களையும் ஓடிக்கொண்டு இருக்குது. கடற்கரையில் எடுக்கப்பட்ட ஒரு பழைய வீடியோ ஓடுது. அதில் அவளோட தாய் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறாள். அவளை தண்ணீருக்குள்ளே அழைக்கிறா. அதை பார்த்து டக்கோட்டா உடைந்து போய் அழுகுறான். தாயை நினைத்து மட்டுமல்ல, நீண்ட காலமாக எல்லாவற்றையும் தனியாக கையாண்டு மிகவும் சோர்வடைந்து விட்டாள் அவள். சிறிது நேரம் கழித்து அவள் கடைக்குள்ள செல்ல முடிவெடுக்கிறாள். இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைத்து ஒரு ரெயின்கோட் அணிந்து டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே போகிறாள். வெளியே உள்ள காட்சி இன்னும் பயங்கரமாக இருக்குது. காற்று எவ்வளோ வேகமாக வீசுது என்றால் நேரடியாக நடப்பது கூட கடினமாக இருக்குது. மழை முகத்தில் பட்டு குதிக்குது. சாலையில் குப்பை தொட்டியெல்லாம் பறக்குது. மரக்கிளைகள் முறிஞ்சு ரோட்டில் அப்படியே விழுது. மக்கள் ஓடுவதெல்லாம் பார்க்க முடியுது. அவள் கொஞ்சம் அடி எடுத்து வைக்கிறா. அவளோட பக்கத்து வீட்டுக்காரன் மிஸ்டர் ஹெர்பன் அவளை பார்க்குறா. அவள் அன்புடன் அவளை நிறுத்தி பேசுகிறான். நீண்ட நாட்களுக்கு பிறகு டக்கோட்டா பார்ப்பது அவள் மகிழ்ச்சி அடைகிறாரு. பிறகு அவளது தாயை பற்றி பேசி அனுதாபம் தெரிவிக்கிறார். அவளோட தாய் ஒரு நல்ல பெண்மணினும் அவர் மறைஞ்ச பிறகு மிகவும் வருத்தப்படுவதாக அவர் கூறுகிறார். இந்த வரிகள் டக்கோட்டாவை உடைந்து விடுது. ஏற்கனவே அவள் உள்ளுக்குள்ளே மிகவும் பலவீனமாக இருக்கா. இன்னும் பலவீனமாக ஆகிறா. தாயோட பேச்சை கேட்டோடனே அவளுக்கு பேனிக் அட்டாக் அவளது மூச்சு வேகமாக அரிக்கிறது. கையெல்லாம் நடுங்குது. நெஞ்சு இறுக்கமாகுது. அவளால் பேசவே முடியல. பதில் சொல்லாமல் மீண்டும் வீட்டை நோக்கி ஓடுறா. எப்படியோ வீட்டுக்குள்ளே நுழைந்து கதை சாத்துறான். கதவை சாத்து நின்று மூச்சு இழுத்து விட்டு அனைத்தையும் சகஜமாக ஆக்க முயற்சி பண்ணுறா. திடீர்னு வீடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்படுது. எல்லாமே இருள் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜு சத்தம் நின்றுச்சு. மின்விசிறி சத்தம் நின்றுச்சு. வெளியே புயலோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. இந்த விசித்திரமான அமைதி டக்கோட்டாவை இன்னும் பயமுறுத்துது. அவள் மெதுவாக ஜன்னலில் அருகே சென்று வெளியே பார்க்குறா. அப்போ அவளது காலடியில் பூமி
நழுவது போன்ற உணர்வு ஏற்படுது. ஏனெனில் வந்து நகரத்தை கடல் சுவருக்குள் வந்து அருகில் நீரின் ஒரு பெரிய இருண்ட சுவர் போன்ற திரள் நகர்வது போல தெரியுது. முதல்ல அது ஏதோ மூடு பனி என்று நினைக்கிறா. ஆனால் அது கடல் நீர் என்று அவளுக்கு புரியுது. அது ஒரு பெரிய கடல் அலை வந்து வருது. அந்த அலை வந்து சுவரை நேரடியாக நகரத்தை நோக்கி வருது. கடல் பெரிய சுவர் மாதிரி வந்து அந்த விசையை தாக்க முயலுது. ஆனால் வந்து சில நொடியிலே வந்து அந்த சுவர் வந்து உடைந்து விடுது. கான்கிரீட்கள்லாம் பறக்குது, தடைகள்லாம் உடையுது. ஒட்டுமொத்த கடலும் வந்து நகரத்துக்குள்ளே புகுந்து விடுது. அந்த பெண்ணை வந்து எதையும் வந்து செய்ய முடியல. அவள் படிக்கட்டுகள் நோக்கி ஓடுறா. வெளியே கார்கள் வந்து மோதுகின்றன. மக்கள் அலறுகிறார்கள். கண்ணாடி உடையுது. அடுத்த சில நொடியிலே வந்து தண்ணீர் வந்து அவளோட வீட்டு மீது மோதத் தொடங்குது. ஒரு சக்தி வாய்ந்த அலை முன் வந்து ஜன்னல்களை உடைத்து விட்டு உள்ளே நுழையுது. ஹாலில் இருந்த சோஃபா, மேஜை, நாற்காலி என அனைத்தும் வந்து தண்ணீரில் வந்து மிதக்குது. டக்கோட்டா நீரோட்டத்தால் பலமாக வந்து பின்னோக்கி தள்ளப்பட்டு சோறு வந்து மோதுறா. தண்ணீர் இருந்த போதிலும் வந்து அவள் எப்படியும் வந்து படிக்கட்டு கைப்பிடி வந்து பிடிச்சி கொட்டுறா. தண்ணீர் மிக வந்து குளிராகவும் ஆபத்தாகவும் இருக்குது. நீரோட்டம் அவளை வந்து இழுக்க முயலுது. ஆனால் வந்து அவள் எப்படியும் வந்து மேலே ஏறுறான். நிறையா போராட்டத்துக்கு பிறகு அவன் மேத்தளத்தை வந்து அடையிறா. கீழே உள்ள வீடு முழுவதும் வந்து இப்போ தண்ணீர் வந்து மூழ்கிருக்கு. டக்கோட்டா சோர்வடைந்து தரையில் வந்து அமர்றா. அவளது ஆடை நனைந்து உடல் நடங்கிறது. மூச்சு வந்து திணறுது. அப்போது அவளோட ஃபோன் வந்து ஒழிக்குது. அதில் டோலோட அழைப்பு. டக்கோட்டா அழுது கொண்டே தண்ணீர் வீட்டுக்குள் வந்து விட்டதாக சொல்கிறா. டோல் அவளிடம் எவ்வளோ மேலே செல்ல முடியுமோ அவ்வளோ மேலே வந்து தேவைப்பட்ட வந்து ரூஃபு கூட போயிரு தான் வருவதாக வந்து வாக்குறுதி வந்து அடைக்கிறான். ஆனால் வந்து அவரது குரல் முதல் முறையாக உண்மையான பயம் கேட்கிறது. நண்பர்களே, அழைப்பு துண்டித்த பிறகு இருண்ட வீட்டில் டக்கோட்டா தனியாக அமர்ந்திருக்கிறார். வெளியே புயலும் வெள்ளமும் பேரழிவை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு பெண்ணின் அலற சத்தம். முதல்ல தான் எதையோ தவறாக கேட்டுவிட்டதாக டக்கோட்டா நினைக்கிறான். ஆனால் அந்த சத்தம் வந்து மீண்டும் வருது. அது மிகவும் வந்து தவிப்பான குரலாக இருக்குது. டக்கோட்டா மெதுவாக உடைந்து ஜன்னல் அருகே வந்து பார்க்குறா. வெளியே ஒரு தெரு இப்போது ஆறாக மாறி இருக்குது. கார்கள் மிதக்குது. எல்லாமே வந்து அடித்து போயிட்டுருக்கு. மின்கம்பம் வந்து முடிஞ்சு கிடைக்குது. அப்போது அந்த அலறல் வரும் திசையை அவள் பார்க்குறா. ஒரு கார் வெள்ளை நீரில் வந்து பாதி மூழ்கி இருப்பதையும் அதில் ஒரு பெரிய மரக்கிளையை மோதி சிக்கியிருப்பதையும் வந்து பார்க்குறா. காரில் உள்ள ஒரு கர்ப்பிணி பெண் சிக்கியிருக்கிறார். அந்த மரக்கிளையை காரின் உள்ளே நுழைஞ்சிருக்கு. மெதுவாக காரில் இருந்து தண்ணி நிரம்புது. அந்த பெண் வந்து மேலே பார்த்து டக்கோட்டாவை பார்த்து உதவிக்காக கத்துறா. டக்கோட்டாவின் இதயம் வேகமாக வந்து துடிக்குது. ஆனால் அதிர்ச்சி இதோட முடியல. கீழே தண்ணீரில் ஏதோ நகர்வதை அவர் பார்க்குறான். முதலில் அது ஏதோ பெண் என்று நினைக்கிறான். ஆனால் அது ஒரு துடிப்பு தண்ணீருக்குள் மேலே வருது. அது ஒரு சுறா. உண்மையாக கொடுங்கனவு இப்போது தான் தொடங்க போகுது என்பதை டக்கோட்டா வந்து புரிஞ்சுக்கொள்றா. இப்போ டக்கோட்டாவுக்கு முன்னால் வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை இருக்குது நண்பர்களே. ஏன்னா வந்து மேலே வந்து புயல், கீழே வெள்ளம், முன்னாடி ஒரு காரில் சிக்கியிருக்கும் கர்ப்பிணி பெண், அப்புறம் தண்ணீரில் சுற்றி இருக்க பல சுறாக்கள். சில நொடிகள் வந்து அந்த பெண் வந்து அப்படியே வந்து உறைஞ்சி போகிறா. என்ன செய்வது என்று அவளுக்கு புரியலை. ஆனால் வந்து அந்த பெண் வந்து மீண்டும் உதவிக்காக அலறா. அந்த சத்தம் டக்கோட்டாவை யதார்த்தத்திற்கு இழுத்து வருது. டக்கோட்டா வந்து அவர் நலமாக இருக்கிறாரா என்று சத்தமாக கேட்குறா. அந்த பெண் வந்து தன் பெயர் ரீசான்னு கூறுறா. தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் பிரசவ வழி தொடங்கிவிட்டதாகவும் மரக்கிளையிட காரை விட்டு வெளியே வர முடியலன்னு அவள் கூறுறா. தண்ணீர் மேலும் உயர்ந்து கொண்டு இருக்கு நண்பர்களே. டக்கோட்டா கீழே பார்க்குறா. சுறாக்கள் துடுப்புகளை வந்து தெளிவாக வந்து பார்க்குறா. டக்கோட்டா முதல் எதிர்வினை பயமாக இருக்கிறது. அவளது கைகளும் நடங்குது. சிறிது நேரத்துக்கு முன்பு அண்டை வீட்டாரை பேசிவிட்டு பீதி அடைந்த பெண்ணிற்கு இப்போது சுறாக்களுக்கு இடையே வந்து குதித்து மிகவும் பயமாக இருக்குது. ஆனால் வந்து ரீசா ஒரு வரி கூட்டுறா. அது அனைத்தும் மாறுகிறது. தன் குழந்தையை இந்த உலகத்துக்கு பார்க்காம சாக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. இதை கேட்டது வந்து டக்கோட்டாவுக்கு தன் தாயோட நினைவு வருது. இன்று பயத்தால் வந்து தான் எதுவும் செய்ய விட்டால் மீண்டும் ஒரு உயிரை இழக்க நேரிடும்னு சொல்லி தன்னால் தன்னை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இந்த தருணத்தில் வந்து அவர் எப்படியாவது ரீசா வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அவளுடன் சேர்ந்து அவள் குழந்தையும் காப்பாற்றுவது தான் இதை முடிவு பண்ணுறான். டக்கோட்டா உடனே வந்து வீட்டுக்குள்ளே ஓடி சென்று வந்து கையில் கிடைப்பதெல்லாம் வந்து எடுத்துக்கிறா. அவளுக்கு ஒரு கூர்மையான சமையற கத்தி கிடைக்குது. டார்ச் லைட்டு மற்றும் திசை சிலைகள் காட்டும் ஒரு கயிறு போல தயார் செய்வது. உடைந்த ஜன்னல் வழியாக வந்து வெளியே வரா. எஞ்சி இருக்கும் கூரையை மீது வந்து கால் வைத்து கீழே இறங்க முயல்றா. மழையும் காற்று வந்து ஆபத்தாக இருக்குது. ஒரு தவறான அடி அவளை வந்து நேராக மரணத்துக்கும் சுறாக்களுக்கும் கொண்டு செல்லும். டக்கோட்டா மெதுவாக வந்து சமநிலைப்படுத்தி முன்னேறா. ஒரு மிதக்கும் படகை அவள் அருகே வருது. அதை வந்து அவள் குதிக்கிறா. பிறகு உடைந்த வேலிகள், மர சாமான்கள் மற்றும் கைப்பிடிகள் பயன்படுத்தி படிப்படியாக ரீசாவோட காரை வந்து அடையிறா. ஒவ்வொரு நொடியும் வந்து அவளுக்கு இதயம் வந்து வேகமாக வந்து துடிக்குது. தண்ணீரோட ஒவ்வொரு சத்தத்தோட போதும் சுறாவோட தாக்கி விட்டு என்று தோணுது. ஒரு முறை வந்து அவள் வழிக்கு விழுறா. ஆனால் வந்து கடைசி விடையில் வந்து சமர்த்தி கொள்றா. இறுதியாக வந்து அவள் ரீசா வந்து அடையிறா. காரின் நடிகை நிலைமை இன்னும் மோசமாக தெரியுது. ஏன்னா வந்து அவர்
உள்ளே தண்ணீர் நிரம்பி ரீசா தண்ணீர் இருக்கிறார். டக்கோட்டாவோட காரு பேனட்டு மீது ஏறி கத்தியால் அந்த மரக்கிளையை வந்து வெட்டத் தொடங்குகிறார். ரீசா பேசிக்கொண்டே தான் ஒரு கால்நடை மருத்துவர் என்றும் விலங்குகளோட பிரசவத்தை கூட தான் பார்ப்பதாகவும் ஆனால் தான் குழந்தை பிறப்பு இப்படி வெள்ளத்தில் நடக்கணும்னு நினைக்கவில்லைன்னு கூறுறா. அந்த பதத்தற்றையும் வந்து அந்த பெண் லேசாக புன்னைக்கிறார். இது இருவருக்கும் சற்று தைரியத்தை தருது. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு டக்கோட்டா கிடையை வெட்டி ரீசா வந்து விடுவிக்கிறார். இருவரும் சேர்ந்து காரிலிருந்து வெளியே வருகிறார்கள். மிதக்கும் மர சாமான்கள் உதவியுடன் மீண்டும் டக்கோட்டாவின் வீட்டிற்கு செல்கிறார்கள். சுறாக்கள் அருகே சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்படியோ வந்து தப்பித்து விடுகிறார்கள். வீட்டின் மேத்தடுத்து அடைந்ததும் இருவரும் சோறில் விடுகிறார்கள். டக்கோட்டா நடுங்கிறார். ஆனால் தன் பலவீனமானவள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு வலுவானவளாக மாற முடியும் என்று முதன்முறையாக உணர்றான். ரீசா அவளுக்கு நன்றி கூறுகிறார். ஆனால் அவரது பிரசவ வழி இன்னும் அதிகரித்து குழந்தை விரைவில் வரப்போகுது என்பதை வந்து அவர் தெளிவாக வந்து கூறுறான். டக்கோட்டா மீண்டும் அதிர்ச்சி அவருக்கு பிரசவ பற்றி எந்த அறிவும் இல்லை. ஆனால் அந்த ரீசா முதல் முறை கூரைக்கு சென்று சிக்னல் கொடுக்குமாறு கூறுறான். அந்த பெண் வந்து அட்டிக் வழியாக வந்து கூரைக்கு ஏறுறா. பெட்ஷீட்கள் மற்றும் திரைசீரைகளை கட்டி ஹெல்ப்னு எழுதி சிக்னல் கொடுக்குறான். மீட்பு குழுவினர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்து டார்ச் லைட் ஒளிர செய்கிறான். மறுபடியும் வந்து டோன் மீட்பு குழுவுடன் வந்து வெள்ள சூழ்ந்த நகரத்துக்குள்ளே நுழைகிறாரு. டக்கோட்டா ஆபத்து இருப்பதாக வந்து அவர் ஏற்கனவே வந்து பதத்தட்ட இருக்கா. அதோட வந்து அவளுக்கு வந்து இன்னொரு பயமும் இருக்குது. ஏன்னா வந்து சில நாட்கள் முன்பு தான் வந்து கடற்கரை அருகே வந்து பல சுறாக்கள் வந்து அவளை வந்து பார்த்துருக்கா. இப்போ வெள்ளம் அதிகரிக்கிறதுனால சுறாக்கள் உள்ளே வந்திருக்கும். மீட்பு பணியின் போது டோல் எல்லா இடங்களிலும் பேரழிவை வந்து காணுகிறார். மூழ்கும் கார்கள், இறக்கும் விலங்குகள், இரத்தம் கலந்த நீர் என அனைத்தும் வந்து சுறாக்கள் இன்று ஆபத்தானவை என்பதை எச்சரிக்கின்றன. எல்லாவற்றையும் விட பெரிய பயம் வந்து அவருக்கு இன்னொரு இருக்குது. அவர் பல ஆண்டுகளாக பின்தொடர்ந்து வரும் ஒரு பெரிய கர்ப்பிணி கிரேட் ஒயிட் சுறா புயலுக்கு இடையில வந்து ரேடார்லேருந்து காணாமல் போயிருந்து இந்த வீட்டில் வந்து ரீசா பனிக்குள்ள வந்து உடைஞ்சிச்சு. தண்ணீர் கசிய தொடங்குவதால் டக்கோட்டா பீதி அடைகிறார். ஆனால் அந்த ரீசா வந்து அவளை வந்து அமைதிப்படுத்துகிறார். டக்கோட்டா துண்டுகள், போர்வைகள், மெழுகுவர்த்தி மற்றும் சுத்தமான துணி சேகரிக்க சிறிது நேரம் புயல் குறையுது. ஆனால் வந்து வெள்ள நீர் இன்னும் உயர்ந்து வீட்டுக்குள் சேர தொடங்குது. வீட்டு மரத்தால் ஆனது என்பதால் சுவர்கள் உடைய தொடங்கின. வீடு அதிக நேரம் வந்து தாங்காதுன்னு வந்து அந்த பெண் வந்து உணர்றான். ரீசா படுக்கையில் வழியுடன் வந்து இருக்கிறார். டக்கோட்டா அவருக்கு துணையாக வந்து இருக்கிறார். எப்போதாவது பிரசவத்தை பார்த்துருக்கியா என்று ரீசா வந்து கேட்குறான். அந்த சிறிய பேச்சுன்னு ஒரு பயம் வந்து குறையுது. இரவு வந்து நகர்ந்து பதட்டம் அதிகரிக்கிறது. திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. ஒரு பெரிய மரம் வீட்டு மேலே வந்து மோதுது. ஒட்டுமொத்த வீடு வந்து அதிருது. தரை உடைஞ்சு போகுது. டக்கோட்டா ரீசா வந்து நேரடியாக குளிர்ந்த வெள்ள நீரில் வந்து விழுகிறாங்க. டக்கோட்டா சிரமப்பட்டு மேலே வந்து ரீசா வந்து தேடுறா. எல்லா இடங்களையும் உடைந்த மர சாமான்கள் வந்து ரீசா ஒரு மிதக்கும் அலமாரியில் வந்து பிடித்து கொண்டு தப்பித்ததை வந்து பார்க்குறாங்க. அதே சமயம் வந்து அவருக்கு பிரசவம் வந்து தொடங்கிடுச்சு. டக்கோட்டா அவரை நோக்கி நீந்தி போகிறான். ஆனால் வந்து அப்போது ஒரு சுறா வந்து அவள் அருகே வந்து வருது. டக்கோட்டா அருகே மிதிக்கும் ஒரு மரக்கட்டையை வந்து எடுத்து தண்ணீரில் பலமாக வந்து அடிக்கிறார். இதனால் வந்து சுறாவோட கவனம் வந்து சிதறுது. இதற்கிடையே வந்து ரீசாவோட குழந்தையும் வந்து பிறக்குது. அவர் தண்ணிக்குள்ளேயே வந்து குழந்தைய வந்து பெற்றிருக்கிறார். ஆனால் முதல்ல குழந்தைய அடுக்குள்ள வந்து கேட்குது. அந்த சத்தம் ஒரு அதிசயம் போல் இருக்குது. டக்கோட்டா உடனடியாக அவளிடம் சொல்கிறா. அப்போது மற்றொரு சுறா வந்து தாக்க வருது. டக்கோட்டாவுக்கு ஒரு மிதக்கும் வில்லம்புக்கு வந்து கிடைக்குது. அவளுக்கு அதை இயக்க தெரியாது. இருப்பினும் வந்து அவள் தைரியமாக சுறாவை தாக்கும்போது அம்பை வந்து செலுத்துகிறா. அந்த அம்பு நேராக சுறாவின் தலையில் பட்டு அது பயந்து ஓடுது. அப்போ தூரத்தில் வந்து மீட்பு படகுகள் வெளிச்சம் வந்து தெரியுது. நண்பர்களே, டோல் அங்கே வந்திருக்கிறார். டக்கோட்டா வந்து கத்துறாரு. டோல் வந்து அவளை பார்த்து படகை ஓட்டி வராரு. அவர் தண்ணீரை மின்சார தடுப்பு சாதனம் வந்து இருக்குது. இதனால் வந்து சுறாக்கள் வந்து விலகி போகுது. பிறகு வந்து அவர் டக்கோட்டா, ரீசா மற்றும் அந்த குழந்தை வந்து பாதுகாப்பாக வந்து படகுகளை வந்து ஏற்றுறாரு. படகுல ஏறியதும் டக்கோட்டா உடைஞ்சி வந்து அழுகிறார். டோலை வந்து கட்டி அணைக்கிறார். டோல் அவளிடம், நீ சாதிச்சிட்ட, நீ ஒரு உயர் பிழைத்தது மட்டும் இல்லாமல் வந்து மற்றவர்களையும் வந்து காப்பாற்றிருக்கேன்னு கூறுறார். ரீசா தான் அழகான குழந்தையை தூக்கி கொண்டு அழுது கொண்டு வந்து சிரிக்கிறார். அவள் தன் தாய்க்கு ஃபோன் செய்து அவன் வந்து விட்டான்னு கூறுறான். விடிய காலையில் வந்து புயல் வந்து அடங்குது. நகரம் முழுமையாக பாழாகி இருக்குது நண்பர்களே. ஆனால் வானம் மெதுவாக வந்து தெளிவாகுது. டக்கோட்டா மீட்பு படகில் போர்வையை போர்த்தி கொண்டு சூரிய உதயத்தை பார்க்குறார். வீடு என்பது வெறும் சுவர் மட்டும் இல்லை, அது ஒரு குடும்பம். நம் இதயத்திற்கு நெருக்கமானது என்பதை வந்து அவள் இறுதியாக புரிந்து கொள்கிறார். அவளோட தாய் இன்னும் அவளை பார்த்து பெருமைப்படுவான் என்று டோல் வந்து கூறுகிறார். நீண்ட காலத்துக்கு பிறகு முதல் முறையாக டக்கோட்டாவிற்கு அது உண்மை என்று தோன்றுகிறது. இதோட இந்த கதை வந்து முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.